ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த அந்த பெண்மணி அடுத்த வேளை தனக்கே எதுவும் உண்ண இயலாத காரணத்தை வைத்துக்கொண்டு வறுமை நிலையிலும் தானம் செய்த அந்த பெண்ணின் பவித்திரமான உள்ளத்தை நேரில் கண்டான் ஆதிசங்கர். உள்ளம் உருகினார். அந்த உருக்கமே அவரது வாயிலிருந்து அறியாத சொற்களாக பாடல்களாக வெளிவந்தன. ஆம், லட்சுமி தேவியை துதிக்கத் தொடங்கினார். அவரது திருப்பார்வை இந்த ஏழை தம்பதியை மீது செலுத்துமாறு வேண்டி சங்கரன் பாடினார். நாம் 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். 4வது ஸ்லோகத்தின் பொருளைத்தான் மற்றும் அதற்கு பின்னால் வரும் ஸ்லோகங்களின் பொருளில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று. மது என்ற அரக்கனை வென்ற மாயோனின் மார்பில் கௌத்துபமணி மாலை தவிழ்கின்றது. அழகுடன் இணைக்கப்பட்ட இந்த மாலையின் நீலமணிகள் போன்று தாமரை செல்வியின் விழிகள் விளங்குகின்றன. செந்தாமரையில் உரியும் திருமகளின் கடைக்கண் பார்வை பரமனுக்கு மோகமூட்டுவதாக இருக்கின்றது. அந்த பார்வை என்மேல் விழ வேண்டும், சர்வ மங்களங்களும் பெறக்கரிய பேறுகளும் பெற அருள் புரிய வேண்டும் என்கின்றது இந்த ஸ்லோகம். அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தின் பொருள். கைடவர் என்ற கொடியவனை அழித்த பெருமானின் மார்பு கார்மேகம் போல காட்சியளிக்கின்றது. அந்த மேகத்திடை மின்னல் ஒன்று பளிச்சென்று ஒளி வீசுகின்றது. பிருகுவம்சத்தில் உதித்தவரும் அனைத்து உலகங்களும் தாயானவருமான திருமகளே, அந்த மின்னல் அவர்தான். அந்த மின்னல் பூசனைக்குரிய அவரின் திருமேனி பூசனைக்குரிய எம்பெருமானின் வளமார்பில் பிரகாசிக்கின்றது. இத்தகைய சிறப்புகளை உடைய அன்னையே, எனக்கு சர்வ மங்களங்களையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். அடுத்ததாக 6வது ஸ்லோகம். மது என்ற அரக்கனை அழித்தவரான திருமால் சர்வ மங்களங்களும் இருப்பிடமானவர். காதல் மன்னனான மன்மதனோ சகல உலகங்களையும் வென்று புகழ் பெற்றவர். சிறப்பாக திருமாலை வெற்றி கொள்வதற்கு உறுதுணையாக திருமகளின் திருவருள் அவனுக்கு உள்ளது. பார்க்கடலை கடையும் போது தோன்றிய திருமகளின் மோகமூட்டும் பார்வைக்கு ஈடு இணை இல்லை. அந்த பார்வை என் மீது அரை நொடி பட்டாலே போதும் என்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்ததாக 7வது ஸ்லோகத்தின் பொருள். இந்திர பதவியை இவ்வுலக வாழ்விலேயே அடையும் சக்தியினை தன்னுடைய அடியார்களுக்கு அருளக்கூடியவர் திருமகளாவார். அவர் சர்வேஸ்வரனுக்கு அளப்பரிய ஆனந்தத்தை அளிப்பவர். அவருடைய கண்கள் நீல மலருக்கு ஒப்பாக எழில் பெற்றவை. அந்த திருவழிகளின் பார்வை ஒரு கணம் நம்மீது பட்டால் கூட போதும். சகல செல்வங்கள் என்ன, இந்திர பதவியே கூட நமக்கு சித்திக்கும் என்கின்றார் அந்த ஸ்லோகத்தில். அடுத்ததாக 8வது ஸ்லோகத்தில். முத்தியடைவதற்கான முயற்சிகளை அனைவராலும் எடுக்க முடிவதில்லை. அவரவர் முன்வினைகளுக்கேற்ப அவற்றில் நாட்டம் செல்லும். ஆனால் பாப வினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட விமோசனம் உண்டு. தாமரையில் உறையும் திருமகளின் அருட்பார்வை பட்டால் அத்தகைய பாவிகளுக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் முத்தி கூடும். திருமாலின் மனதிற்கு மகிழ்வூட்டும் திருமகளின் அருட்பார்வை எனக்கு சகல வளங்களையும் அருள வேண்டும் என்கின்றார். அடுத்ததாக 9வது ஸ்லோகத்தின் பொருள். தேவியின் எழில் புரிந்திய நீல நயனங்களை நீருண்ட மேகத்திற்கு ஊமை கூறலாம். இந்த கருவிழிகளின் வனப்புக்கு காரணம் அடியவர்களிடம் அவருக்குள்ள கருணையின் விளைவேயாகும். நீல மேகங்களின் மீது லேசாக குளிர்ந்த காற்று பட்டால் போதும், அவை உடனே மழையாக சுரியும். அதுபோல பாவ வினைகள் பற்றி தொல்லையுறும் அடியவர்கள் மீது அன்னையின் அருள்மழை சற்று பொழிந்தால் போதும், அவன் வாழ்வை பற்றிய வறுமை தொலைதூரத்திற்கு அப்பால் போய்விடும். ஆகவே தாயே, நாராயணனுக்கு உயிர் போன்றவளே, நின் கருணை மொழியால் என் வறுமை துன்பம் தொலையட்டும் என்கின்றார். அடுத்ததாக 10வது ஸ்லோகத்தின் பொருள். படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில்களும் இறைவனின் அருள் விளையாட்டுகளாகும். படைப்பு தொழில் புரியும் போது கலைமகளாகவும், காத்தல் தொழிலில் திருமகளாகவும், அழிக்கும் தொழிலில் துர்க்கையாகவும், விலையூடிய பெருமானின் துணையான மலைமகளாகவும் உருக்காட்டி அருள் கூட்டுகின்றார். எல்லையில்லா மகிமை உடையோடே, மூ உலகையும் காக்கும் பரமனின் பத்தினியே, நின்னை தொழுகின்றேன். கனகதாரா பாமாலியின் மூலம் ஆதிசங்கரர் போற்றியவர் அன்னை ராஜராஜேஸ்வரி என்ற கருத்து நிறுவுகிறது. அந்த கருத்துக்கு ஆக்கம் தரும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது என்று சொல்வார்கள். வேதத்தின் விழிப்பொருளே,
வேதத்தின் விழுப்பொருளை, அதாவது 11வது ஸ்லோகத்தில் இதை சொல்கின்றார். நற்கர்மங்களின் பயனை வழங்குபவரே, அழகில் சிறந்தவரே, நற்பண்புகளின் உறைவிடமே, பராசக்தியின் திருவுருமே, தாமரை மலரில் உரியும் திருமகளே, நிறைய பெற்ற என் தெய்வமே, புருஷர்களில் தலை சிறந்தவரான மகாவிஷ்ணுவின் தர்மபத்னியே, உம்மை வணங்குகின்றேன் என்கின்றார் இந்த 11வது ஸ்லோகத்தில். அடுத்ததாக 12வது ஸ்லோகத்தின் பொருள்: அண்டளந்த செந்தாமரை மலரின் முகத்தழகு பொருந்திய தேவியே, பார்க்கடலில் உதித்த பரம்பொருளே, சந்திரனையும் சகோதரராக பெற்றவரே, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் உள்ளங்கமர்ந்தவரே, உம்மை தொழுகின்றேன் என்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது 13வது ஸ்லோகம்: பொற்கரத்தில் தாமரை மலரினை ஏந்தி இருப்பவரே, போற்றி போற்றி. உலகங்கள் அனைத்திற்கும் நாயகியாக உள்ள என் தாயே போற்றி. தேவகர்களுக்கும் கட்டவர்களுக்கும் ஆதி முதல் கருணை காட்டும் தெய்வமே போற்றி. நெடுமாலின் மகிமையால் சக்தி அனைத்தும் பெற்றவரே போற்றி, உம்மை வணங்குகின்றேன் என்கின்றார் இந்த 13வது ஸ்லோகத்தில். மீதி இருக்கும் ஸ்லோகத்தின் பொருள்களையும் நாளை நாம் பார்ப்போம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.